ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நீங்கள் பயணிச்சுட்டு இருந்த பாதை, உங்களுடைய வழியில் நீங்கள் தனிமையாக நிற்கிறது போல் இருக்கிறீங்களா? ஆனால் உங்கள் கூட இத்தனை நாள் வந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அந்த பாதையில் உங்களை தனியாக விட்டுட்டாங்களா? இன்றைக்கு உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. அந்த பாதை வழி என்ன வழியாக கூட இருக்கலாம். அது உங்கள் குடும்ப உறவுகள் வழிகளாக இருக்கலாம், உங்களுடைய உற்றார் உறவினர் என்ற வழியாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் உங்கள் கூட வந்துட்டு திடீர்னு உங்களை விட்டு போயிருக்கலாம், உங்களை ஒரு இடத்துல விட்டுட்டு தனிமைப்படுத்திட்டு போயிருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை படிப்பு காரியத்தில் விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸில் விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லை வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்கள் கூட இருந்தவங்க உங்களை விட்டுட்டு தனிமையாக நீங்கள் இருக்கிறது போல இருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் சொல்கிறேன், அவர்கள் விட்டு போன பாதை ஒரு கேள்வியாக இருக்கும். ஆனால் ஏசப்பா கூட நீங்கள் கரத்தை பிடித்து நடக்கிற பாதை எப்படி இருக்கும்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இன்றைக்கு அதை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் 5:17 வசனம் சொல்கிறது, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நானும் நீங்களும் ஏசப்பாவோட வழி என்னன்னு தெரிஞ்சு நடக்கணுமாமாங்க. ஏசப்பா வசனம் சொல்கிறது, சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையின் பயண பாதை என்னவா இருந்தாலும், அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும், நீங்கள் ஏசப்பா மேலே நம்பிக்கையாக இருந்து அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவார். 1 யோவான் 3:22 வசனம் சொல்கிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் என்ன காரியமாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான வழியில் செய்யும் பொழுது அந்த காரியத்தை ஏசப்பா வெற்றி சிறக்க செய்வார். ஏன் ஏசப்பா அதை செய்வார்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், யோவான் 14:6 படி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன்னு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லை, ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்றாருங்க. ஏன் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும் இந்த காரியத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்கிறது, நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இனிமேல் உங்கள் பாதை கரடு முரடாக இருந்தாலும் நீங்கள் ஏசப்பா கிட்ட அவர் மேலே நீங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் பாதைகளை அவர் செவ்வையாக்குவார். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, நீங்கள் சொல்லணும், இந்த சங்கீதம் 4:1, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் சொல்லுங்க. விசுவாசமாக சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் அப்படின்னு நீங்கள் ஒரு விசுவாச அறிக்கையாக இந்த வசனத்தை சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் விசுவாசமாக சொல்லுங்க, உம்முடைய வாக்கினால் சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர் அப்படின்னு விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், துஷ்டன் இனி உன் வழியை கடந்து வருகிறதும் இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆண்டவர் உங்கள் கையை பிடித்து சொல்கிறார், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்கிறாருங்க. நம்ம சிறு ஜெபத்தை பண்ணலாம். ஒரு கண்ணை மூடி, ஏசப்பா இந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி, ஆண்டவரே நீங்கள் இவங்களுக்கு போதித்து இவங்க நடக்க வேண்டிய வழியை இனிமேல் நீங்கள் இவங்களுக்கு காட்டுங்க. இவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள். மனுஷனை நம்பி நம்பி வெக்கப்பட்டு போயிருப்பாங்க ராஜா. ஆண்டவரே இனிமேல் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற நீர் இவர்களோடு கூட இருந்து இவங்களை நடத்துங்க சுவாமி. இனிமேல் இவங்க சுய புத்தியின் மேலே நாங்கள் சார்ந்து இருக்காதபடிக்கு தேவரீர் எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துங்க. ஆண்டவரே உம்முடைய வசனம் சொன்னது போல, தானியேல் கிட்ட நீங்கள் சொன்னது போல, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டதுன்னு சொன்னீங்களே ராஜா. உம்முடைய கட்டளைகளை எல்லாம் இவங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே இவங்களுடைய வழிகளை நீங்கள் செவ்வைப்படுத்துங்க. துஷ்டன் இனி இவர்கள் வழியாய் கடந்து வருவது இல்லை என்ற வசனம் இவர்களுக்கு அப்படியே ஆம்
ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆக கடவுது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏசப்பா சொன்ன அந்த வசனம், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். அது மட்டும் இல்லைங்க, வேதத்தில் சொன்ன வசனத்தின்படி தானியேல் 9:23 படி, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இனிமேல் உங்கள் வழியை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. அவரே உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காட் bless you.